Hi பசங்களா, good afternoon. ஆரம்பிக்கலாமா கிளாஸ்? எஸ், எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஐ திங்க் ஆடியோ அண்ட் வீடியோ எவ்ரிதிங் இஸ் கிளியர் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ? ஸோ ஏற்கனவே இந்த கிளாஸ் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பார்ட் 1ல் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். சரியா? ஆரம்பிக்கலாமா இப்போ? சரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத லைட்டாக ப்ரஷ் அப் பண்ணிக்கலாமா? எஸ், மறந்துருப்பீங்க சில பேர் இல்லையா? ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத லைட்டாக ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீன்ஸ்னால் என்ன, அலீல்ஸ்னால் என்ன, ஃபேக்டர்ஸ்னால் என்ன, இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் வி ஸ்போக் அபவுட் த மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இல்லையா? ஸோ பீ பிளான்ட் வச்சு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் மெண்டல் கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு, அதை வச்சு என்னென்ன லாஸ் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் வி நோ 3 லாஸ் இல்லையா? ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ், law of independent assortment, law of segregation, இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? எஸ். ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி வந்த லா எதுப்பா சொல்லலாமா? கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா? மோனோஹைப்ரிட் கிராஸ் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மோனோஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி வந்த மெண்டல் லா என்னது? எஸ், மோனோஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி வந்த ஒரு மெண்டல் லா, லா ஆஃப் டாமினன்ஸ் இல்லையா? சூப்பர்டா, சூப்பர். ஸோ அடுத்து டைஹைப்ரிட் கிராஸை பேஸ் பண்ணி வந்த 2 லாஸ் தான் லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சரியா? ஸோ அந்த லாஸ் பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம். தென் மோனோஹைப்ரிட் கிராஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் ஜீன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீனில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதில் ஒரே ஒரு கேரக்டரை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஸ்டெம்மோட ஹைட்டை வச்சு டாலா டுவார்ஃபா அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை நான் வந்து தனியாக இந்த மாதிரி உங்களுக்கு எழுதியும் காட்டியிருந்தேன் இல்லையா? ஸோ புன்னெட் ஸ்கொயரை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபீனோடைபிக் ரேஷியோ என்ன, ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன, ஹோமோசைக்கஸ் ஹெட்ரோசைக்கஸ்னால் என்ன, இதை பற்றி எல்லாமே பார்த்தோம் இல்லையா? அடுத்து we saw about genes, alleles, இதெல்லாம் லைட்டாக ப்ரஷ் அப் பண்ணிட்டு then we entered into the next topic. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னவா இருக்கும்? ஸோ டெஸ்ட் கிராஸ் இல்லையா? ஸோ டெஸ்ட் கிராஸில் எனக்கு ஒரு தெரியாத ஜீனோடைப் இருக்க ஒரு பிளான்ட் இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு டாலாக தான் இருக்குது. பட் அது ஹோமோசைக்கஸ் டாலா ஹெட்ரோசைக்கஸ் டாலா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. ஸோ அப்படி அன்னோன் ஜீனோடைப் இருக்க ஒரு பிளான்ட்டை நான் என்ன பண்ணுறேன், நோன் ஜீனோடைப் இருக்க ஒரு பிளான்ட் கூட கிராஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் அந்த நோன் ஜீனோடைப் என்னவா தான் இருக்கும்? ரெண்டுமே வந்து ஸ்மால் டியாக இருக்கும். அதாவது ரெசசிவ் ட்ரையட்டோட தான் இருக்க போகுது. சரியா? இப்படி நம்ம கிராஸ் பண்ணி F1 ஜென்ரேஷனில் என்ன மாதிரி பிளான்ஸ் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த அன்னோன் ஜீனோடைப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து நம்ம டாமினன்ட் ஸ்பீஷஸ் கூட கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்துடணும் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா லா ஆஃப் டாமினன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். தென் லா ஆஃப் செக்ரிகேஷன் பற்றி பார்த்துருந்தோம். இந்த லா ஆஃப் செக்ரிகேஷனாக என்னன்னு சொல்லுவோம்? பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ டைஹைப்ரிட் கிராஸை வந்து நான் இங்கே உங்களுக்கு எழுதி போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சா ஃபஸ்ட்டு எல்லாரும்? இந்த பிடிஎஃப்பை ஃபஸ்ட்டு எல்லாரும் டவுன்லோட் பண்ணியாச்சா? யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருக்கியா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இதை திருப்பி பார்த்தாலே போதும், எல்லாமே உனக்கு கிளாரிஃபை ஆயிரும். நீ புதுசாக உட்காந்து நோட்ஸ் எடுக்க வேணாம், படிக்க வேணாம். கலராக அழகாக நான் எழுதி கொடுத்துருக்கேன்னா இதை ஜஸ்ட் அப்படியே உட்காந்து திருப்பி பார்த்தா மட்டும் போதும். நீ ரீகால் பண்ணும்போது புதுசாக வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இல்லை மேம், இப்போ தான் பண்ண போகிறேன். சரி இரு. ஸோ லெட் மீ போஸ்ட் த பிடிஎஃப் லிங்க் ஆல்சோ. இப்போவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? ஜஸ்ட் அ மினிட். 1 minute. 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 1
எஸ், ஐ ஹவ் போஸ்டட் த லிங்க் டா. நான் அதை பின் பண்ணியும் வைக்கிறேன். கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? எங்கே ரெகுலராக வர ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரை காணுமே. சரி, ஓகே. இது கிளியரா? விக்னேஷ், நீங்கள் வந்து பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? என்னன்னு பார்த்தோம்? எக்ஸாம்பிள் ஃபார் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். என்னடா எக்ஸாம்பிள்? டவுன்லோடடா? சூப்பர், ஓகே. எஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஸ்னாப்டிராகன் பிளான்ட், ஆன்டிரீனம் ஸ்பீஷியஸ் இல்லையா? ஸ்னாப்டிராகன் அப்படிங்கிறது காமன் நேம் அண்ட் இந்த ஆன்டிரீனம் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது வந்து பைனாமியல் நேம். சரியா? எஸ், இந்த ஃப்ளவர் வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தோம். ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு F1 ஜென்ரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். பட் இங்கே பார்த்தா நம்மளுக்கு டாமினன்ட் கேரக்டர் அண்ட் ரெசசிவ் கேரக்டர் ரெண்டுமே வந்து கலந்த மாதிரி வந்துச்சு இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ் இங்கே காட்டலை. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் பிளெண்ட் ஆகி எனக்கு பிங்க் கலரில் ஃப்ளவர் கிடைச்சது. இதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இல்லையா? சூப்பர். ஸோ இதை பற்றி பார்த்துட்டு அடுத்து வி saw about ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷனோட ஒரு காமன் பேசிக்ஸ் மட்டும்தான், ஓவரால் மட்டும்தான் பார்த்துருந்தோம். இதை இன்னுமே வந்து டீட்டெயிலாக நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ we had chromatin. ஸோ இந்த குரோமாட்டினை வந்து எடுத்தால் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்டடாக இருக்குது. ஸோ டிஎன்ஏ எனக்கு திரும்பவும் டிஎன்ஏ காப்பீஸே ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். இப்போ இதுவே டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக உருவாகணும் அப்படின்னா அங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ டிஎன்ஏல எனக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்டாக இருக்கும். இப்போ இதில் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான் எனக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் பேசஸ்க்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பேசஸ் தான் இங்கே எம்ஆர்என்ஏல உருவாகும். ஸோ இப்போ எனக்கு எம்ஆர்என்ஏ கிடைச்சாச்சு. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக டிரான்ஸ்லேட் ஆகிறதா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் மைட் பி ப்ரோட்டீன்ஸ் ஆர் இட் மைட் பி என்சைம்ஸ். சரியா? இதை தான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவோம். தென் இப்போ கோடாமினன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ கோடாமினன்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு ஒரு சின்ன கதை நான் வந்து சொல்லியிருந்தேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட கதை என்ன? ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகும்போது எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்புட் தராங்க. ஸோ நம்ம இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான், ஒருத்தர் நம்ம இங்கே இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்புட்டை தரும்போது அந்த இடத்துல யாருமே கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக ரெசசிவாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லாரோட ஐடியாவும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் அந்த ட்ரிப்பு வந்து இருக்க போகுது. ஸோ தேர் வில் பி பிளெண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ பிங்க்கு ஒயிட்டு எனக்கு வந்து கரெக்டாக வரலை, சாரி ரெட் கலர் ஃப்ளவர் அண்ட் ஒயிட் கலர் ஃப்ளவர் தான் நம்ம எடுத்துருந்தோம் பேரண்ட்ஸில். பட் எனக்கு F1 ஜென்ரேஷனில் எதர் பிங்க் வந்திருக்கணும் இல்லை ஒயிட் வந்திருக்கணும். பட் ரெண்டுமே வராமல் எனக்கு ரெண்டும் கலந்த மாதிரி பிங்க் கலர் ஃப்ளவராக வந்தது இல்லையா? ஸோ ரெட்டோ ஒயிட்டோ கம்ப்ளீட்டாக வராமல் பிளெண்ட் ஆகி எனக்கு பிங்க் கலர் ஃப்ளவராக வந்தது. திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இதுவே கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, 5 பேர் சேர்ந்து வெளியே போகிறோம், 4 பேருக்கும் ஒன்றுமே தெரியல, மிச்சம் 2 பேர் மட்டும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. சரியா? நான் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு 2 பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் கோடாமினன்ஸ். அப்போ மற்ற இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? சரி சரி, நீ சொல்கிறதும் பண்ணலாம் நீ சொல்கிறதும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர்ஸ்க்குமே ஈக்குவல் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கிடைக்க போகுது. 50-50% ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து கிடைக்க போகுது. சரியா? ஓகேடா, இதுதான் கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து ஏபி பிளட் குரூப்பிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏபி பிளட் குரூப் யாருக்கெல்லாம் இருக்கோ, ஏபி பாசிட்டிவாக இருக்கலாம், ஏபி நெகட்டிவாக இருக்கலாம். பட் அந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர், பி அப்படிங்கிற கேரக்டர் 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க, கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. இதுதான் இன்கம்ப்ளீட் கோடாமினன்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பிளட் குரூப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு பேரண்ட்டுக்கும் இன்னொரு பேரண்ட்டுக்கும் என்ன மாதிரி பிளட் குரூப்பிங் காம்பினேஷன்ஸ் இருந்தால் குழந்தைக்கு என்ன மாதிரி வரும்,
இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துடணும். அண்ட் பேசிக்கலி பிளட் குரூப்பிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றியுமே பார்த்துடணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக இருக்கீங்களா? எஸ் பசங்களா, இதெல்லாமே கிளியரா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes நம்ம பார்க்க போகிறோம். ரெடி? ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes அப்படின்னு பார்க்கும்போது இது தான் டைஹைப்ரிட் கிராஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா டைஹைப்ரிட் கிராஸ் அதுலேருந்து சின்னதாக தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இஸ் பேசிக்கலி ஒரு கேரக்டரை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் இல்லையா? ஆனால் இங்கே டைஹைப்ரிட் கிராஸில் என்ன ஆக போகுது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அட் அ டைமில் 2 கேரக்டரை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா, பார்க்கலாமா இதை பற்றி? ரெடியாக இருக்கீங்களா? ஆயிஷா வந்தாச்சு, ஆனால் ஜோரோ, தன்வீர், யோகேஸ்வரன், வெங்கடேஷ் இவங்கெல்லாம் கிடையாது. எங்கே போனாங்கன்னு தெரியல இன்னைக்கு. சரி, ஓகே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes பார்க்கலாமா? ரெடியா? எஸ், யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததை லைட்டாக நம்ம ப்ரஷ் அப் பண்ணிக்கிட்டோம் இப்போது. ஸோ யாரெல்லாம் டைஹைப்ரிட் கிராஸ் பார்க்க ரெடியாக இருக்கேன்? ஆரம்பிக்கலாமா டைஹைப்ரிட் கிராஸ்? ஜோரோ, தன்வீர் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க மேம். எல்லாம் பேசி வச்சுட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஓகே, சரிடா. ஸோ லெட்ஸ் சி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes. சரியா? ஸோ இதை தான் என்ன சொல்வோம், டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes தான் என்ன சொல்வோம், we call it as dihybrid cross. ஸோ இங்கே என்ன மாதிரி கேரக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்? ஏற்கனவே இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோமே, ஞாபகம் இருக்கா? 10th படிச்சிருக்கோம். எகெயின் வந்து சரி 12th நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, பட் ஸ்டில் ஞாபகம் இருக்கா? டைஹைப்ரிட் கிராஸில் 10th நம்ம என்ன 2 கேரக்டர்ஸை சைமல்டேனியஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்? எனி ஐடியா? ஞாபகம் இருக்கிறது சொல்லலாம்ப்பா. எந்த 2 கேரக்டர்ஸை சைமல்டேனியஸாக நம்ம கன்சிடர் பண்ணது டைஹைப்ரிட் கிராஸ்? இதோ இங்கே ஆன்சர் இருக்கே. இது என்னென்ன கேரக்டர்? ஆர்னா என்ன, ஒய்னா என்ன? மறந்துட்டியா? ஸோ டைஹைப்ரிட் கிராஸில் we are going to consider, ஒரே நிமிஷம்டா, just a minute. ஆட்டோ ரொட்டேஷனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ரவுண்டு ரிங்கிள்டு, ஓகே. ஒய்னா என்னப்பா? இந்த ரவுண்டு ரிங்கிள்டுங்கிறது என்ன? ஆக்சுவலி ஒரு கொஷின் கேட்டால் அதை ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். நம்ம ஆர்னா ரவுண்டு, ஸ்மால் ஆர்னா ரிங்கிள்டு, ஒய்னா எல்லோ, ஸ்மால் ஒய்னா க்ரீன். இந்த அளவுக்கு உனக்கு யாரும் வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது நீ இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்? ரவுண்டு ரிங்கிள்டுங்கிறது என்னது? சீடோட ஷேப்பு இல்லையா? எல்லோ க்ரீன் அப்படிங்கிறது என்னது? சீடோட கலர். தட் இஸ் ஹவ் யுவர் ஆன்சர் ஷுட் பி. ஸோ டைஹைப்ரிட் கிராஸில் கன்சிடர் பண்ணக்கூடிய 2 கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டால் சீட் ஷேப் அண்ட் சீட் கலர் மேம் அப்படின்னு நச்சுன்னு சொல்லணும். சரியா? இப்போ ஆர்னா என்ன, ஆர்னா என்ன அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்லு, அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலாக போகும்போது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. சீட் ஷேப் அண்ட் சீட் கலரை தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன் தன்வீர் லேட்டு? சரி. ஸோ டைஹைப்ரிட் கிராஸில் we have 2 characters. ஒன்று வந்து seed color, the other one is seed shape. சரியா? seed shape and seed color அதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ seed shapeல எது டாமினண்ட்டாக இருந்தது, எது ரெசிசிவ் கேரக்டராக இருந்தது? உங்களுக்குள்ள பேசாத, அடி வாங்க போகிற. seed shapeல which was the dominant character and which one was the recessive character? சொல்லலாமா? seed shape இருக்கு இல்லையா, அதில் எது டாமினன்ட் கேரக்டராக இருந்தது, எது ரெசிசிவ் கேரக்டராக இருந்ததுன்னு கேட்குறேன். ரவுண்ட் வந்து டாமினன்ட்,
wrinkled வந்து recessive. So what about seed color? Seed colorல எது dominant character and எது recessive character? seed colorலப்பா நான் இப்ப கேக்குறது seed color அதுல எது dominant character and which one was recessive அப்படின்றத நான் கேக்குறேன். So once இந்த டாபிக் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், இந்த principles of inheritance and variation பேஸ் பண்ண PYQs நம்ம சால்வ் பண்ணலாம். So that உனக்கு வந்து கரெக்டா இன்னும் கிளாரிட்டி வந்து வரும். ஸோ PYQs நம்ம கிட்ட இருக்கு, அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஒன்ஸ் அதுக்கு நம்ம இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரியா? அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்ல ஒரு 20 கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகேடா. Okay, okay. So, seed colorல yellow was dominant and green was recessive character இல்லையா? ஸோ இப்போ இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கு எப்படி நான் வரைஞ்சி காட்டினேனோ அதே மாதிரி இதையும் நான் வந்து வரைஞ்சே காட்டிடுறேன். ஸோ தட் உனக்கு வந்து ஃபுல்லாக பேராகிராஃபாக படிக்காமல் ஜஸ்ட் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இப்போது லெட்ஸ் see டைஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா? ஸோ இப்போது டைஹைப்ரிட் கிராஸ் நம்ம எடுத்துட்டோம்னா டைனா 2 இல்லையா? ஸோ 2 கேரக்டர்ஸை நம்ம சைமல்டேனியஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஏற்கனவே நான் உனக்கு போட்டு காட்டினேனாடா டைஹைப்ரிட் கிராஸ். I think we have already completed இல்லையா? டைஹைப்ரிட் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? இதே தானே, ஏன் சொல்ல மாட்டேன்? இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிப்போம். சரியா? பார்த்தாச்சுன்னு எவனாவது ஒருத்தன் சொல்றியா? ஸோ இது தானே டைஹைப்ரிட் கிராஸ் இல்லையா? ஸோ 2 கேரக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஒன்று சீட் ஷேப் அண்ட் சீட் கலர். சீட் ஷேப்பில் ரவுண்டுங்கிறது வந்து டாமினண்ட்டாக இருந்தது, ஸோ கேபிட்டல் ஆர் சொன்னோம். ரிங்கிள்டுங்கிறது ரெசசிவ் கேரக்டராக இருந்தது, ஸோ ஸ்மால் ஆர் சொன்னோம். எல்லோங்கிறது சீட் கலரில் டாமினன்ட் கேரக்டராக இருந்தது, ஸோ கேபிட்டல் ஒய். அண்ட் க்ரீனுங்கிறது சீட் கலரில் ரெசசிவ் கேரக்டராக இருந்தது, ஸோ இட் இஸ் ஸ்மால் ஒய். ஸோ பேரண்ட்ஸ் எப்பவும் போல் எப்படி தான் எடுத்துக்க போகிறோம்? ஒரு பேரண்ட் வந்து ஹோமோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருக்க போகிறாங்க, இன்னொரு பேரண்ட் வந்து ஹோமோசைக்கஸ் ரெசசிவாக இருக்க போகிறாங்க. சரியா? இப்போ இந்த 2 பேரையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது எனக்கு F1 ஜென்ரேஷனில் என்ன தான் எக்ஸ்பிரஸ் ஆகும்? ஒன்லி த டாமினன்ட் கேரக்டர் வில் பி எக்ஸ்பிரஸ்ட். ஆனால் எனக்கு டாமினன்ட் அலீலும் இருக்கும், ரெசசிவ் அலீலும் இருக்கும். ஸோ கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், capital Y, small y, both dominant and recessive allele will be there, but express ஆகிறது dominant character மட்டும்தான். ஸோ எனக்கு heterozygous dominant condition தான் F1ல இருக்க போகுது. அப்போ அதே ஜீனோடைப் இருக்கு இன்னொரு F1 பிளான்ஸ் கூட நான் கிராஸ் பண்ணுறது தான் என்ன சொல்வோம்? செல்ஃபிங் அப்படின்னு சொல்வோம், இல்லை செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பாசிபிள் ஜீனோடைப்ஸ் அண்ட் ஃபீனோடைப்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதில் ரவுண்டு எல்லோவாக இருந்தது 9 பிளான்ஸ், ரவுண்டு க்ரீன் கலராக இருந்தது 3 பிளான்ஸ், ரிங்கிள்டு எல்லோவாக இருந்தது 3 அண்ட் ரிங்கிள்டு க்ரீனாக இருந்தது 1. ஸோ இதுதான் ஃபீனோடைப்பிக் ரேஷியோவாக இருக்கும் டைஹைப்ரிட் கிராஸோடது 9:3:3:1. சரியா? ஓகே ஓகே, கிளியரா இது? ஸோ டைஹைப்ரிட் கிராஸோட ஃபீனோடைபிக் ரேஷியோ பார்த்தோம். ஜீனோடைபிக் ரேஷியோ மேக்ஸிமம் இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டாங்க. பட் ஒருவேளை உனக்கு ஜீனோடைபிக் ரேஷியோ தேவைப்பட்டாலும் இதிலேருந்து நீ எடுத்துக்கலாம் இல்லையா? உனக்கு இந்த புன்னெட் ஸ்கொயர் போட தெரிஞ்சால் போதும், இதை வச்சு நீ ஃபீனோடைப்பும் எடுத்துக்கலாம், ஜீனோடைப்பும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அந்த டைஹைப்ரிட்டை பேஸ் பண்ணி என்ன கொஷின் வந்தாலும் இந்த ஃபீனோடைப்லேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதை எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போது இது தாண்டா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சீட் கலர் அண்ட் சீட் ஷேப் ரெண்டுக்கும் தேவையான ஜீன்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகுது இல்லையா? இதை தான் டைஹைப்ரிட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம போட்டதையே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரண்ட்டில் இந்த மாதிரி ஜீனோடைப் இருந்தது, கேமெட்ஸ் இந்த மாதிரி இருந்தது, F1 F2 இந்த மாதிரி வந்தது, அண்ட் லாஸ்ட்டாக ஃபீனோடைபிக் ரேஷியோ.
இது எல்லாமே இருக்குது. சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன? ஸோ யூ நோ வெரி வெல், F1 ஜென்ரேஷனில் எனக்கு F1 ஜென்ரேஷனில் எந்த மாதிரி ஜீனோடைப்ஸ் கிடைச்சது? இட் வாஸ் லைக் திஸ். ஆமாவா? F1 ஜென்ரேஷனில் எனக்கு இந்த மாதிரி ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் கண்டிஷன் தான் ஜீனோடைப்பாக கிடைச்சது. ஸோ ஓகே, இது எல்லாம் வந்து பேராக தான் இருக்குது. இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்து பேராக இருக்குது, இந்த கேபிட்டல் Y ஸ்மால் y ஒரு பேராக இருக்குது. பேராக இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக என்ன பண்ண முடியாது, ஒரே இடத்துல போகிற இடத்துக்கெல்லாம் இதையும் தூக்கிட்டு சுத்த முடியாது. இது என்னதான் பேராக இருந்தாலும் ஓகே, நம்மளுக்கு ஜீனோடைப்ஸ் வேறு வேறு வெரைட்டிஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு வந்துட்டா இது என்னதான் ஆக போகுது? நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y இப்படி இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் ஆர் இந்த Y கூடயும் போய் செக்ரிகேட் ஆகும், ஸ்மால் y கூடயும் போய் செக்ரிகேட் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்மால் ஆர் எடுத்துட்டோம்னா இது கேபிட்டல் Y கூடயும் போய் மிங்கிள் ஆகும், ஸ்மால் y கூடயும் போய் மிங்கிள் ஆகும். அதே மாதிரி தான் Yக்கும். ஸோ நான் ஒன்றை வச்சு சொல்லியிருக்கேன், பட் இட் அப்ளைஸ் ஃபார் போத் த கண்டிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னதான் கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் வந்து ஒரே பேராக இருந்தாலும் அது ஒன்றாவே இருக்கிறது கிடையாது, இண்டிபெண்ட்டாக பிரிஞ்சு வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால தான் எனக்கு ரேஷியோஸ் நிறையா கிடைச்சிது. அண்ட் வி ஹேட் 4 டைப்ஸ் ஆஃப் ஜீனோடைப். சரியா? இதை தான் என்ன சொல்லுவோம், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ என்னென்ன ஜீனோடைப்ஸ் எல்லாம் வந்து F2ல் கிடைச்சிது, அந்த ஃபீனோடைப் எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதை நீ சும்மா வந்து அசைன்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்க்கலாமா? இப்போது ரெடியா? இதை பேஸ் பண்ண PYQ சால்வ் பண்ணலாமா? ரெடியா இருக்கியா? ஸோ இதை பேஸ் பண்ண PYQs பார்க்கும்போது இன்னுமே உனக்கு கிளாரிட்டி வரும். ஏன்னா இதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்நேரம் நீ ரீகால் பண்ணிட்டு வந்திருக்கணும். ரீகால் பண்ணியா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா தப்பாக மட்டும் ஆன்சர் சொல்லு, அப்புறம் பேசிக்கிறேன் உன்னை. ரீகால் பண்ணுமா இல்லையான்னு உங்களுக்கே டவுட்டா? என்ன யோகேஸ்வரன்? சரி, ஸோ லெட்ஸ் see the PYQs. பட் PYQs பார்க்குறதுக்கு முன்னாடி I wanted to tell you about this. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போது இந்த லைவில் ரிப்பீட்டர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ரிப்பீட்டர்ஸ்க்கான கோர்சஸ் எல்லாமே வேதாந்து லேர்னிங் சென்டரில் ஆஃப்லைன் சென்டரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல் தீஸ் கோர்சஸ் ஒரு ஆஃப்லைன் கோர்சஸ். சரியா? ஸோ அது யாரெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆஃப்லைன் கோர்சஸ் நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கிறப்போ ஒவ்வொரு சென்டருக்குமே யோர் அட்மிஷன் வந்து 20 பேருக்குள்ளே போகிறீங்க, ஃபஸ்ட்டு 20 பேருக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து 49,999 இருக்க போகுது. இதுவே 20% மேலே ஆகும்போது உங்களோட ஃபீஸ் வந்து இன்னுமே அதிகமாகும். சரியா? இதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். தென் மதுரை ஃபெலிசிட்டேஷன் டைமா ப்ராபப்ளி 6 o'clock தான்ப்பா இருக்கும். ஏன்னா எல்லா ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராமும் வந்து 6 o'clock தான் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி 6 தான் எக்ஸ்பெக்டட். சரியா? ஓகே. ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் ஒரு சில PYQஸை சால்வ் பண்ண போகிறோம். சரியா? பிளாக் பண்ணிவிடுவீங்களா மேம்? இல்லை இல்லை, நீ தப்பான பதில் சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? பட் ஐ ரியலி ஹோப் நீங்களாம் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் உட்காரதை விட ஆஃப்லைனில் என் கூட பக்கத்தில் இருந்துதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா பக்கத்தில் இருந்தால் எனக்கு கொட்ட வசதியாக இருக்கும் இல்லையா?
எஸ், ஒவ்வொரு தப்பான ஆன்சர் கொடுக்கும்போதும் நான் இப்படியா சொல்லி கொடுத்தேன்னு எனக்கு கொட்டுறதுக்கும் காதை திருகிறதுக்கும் எனக்கு வந்து வசதியாக இருந்திருக்கும். நீ ஆன்லைனில் வந்து வீட்டில் உட்காந்து அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சொல்லி கொடுக்காத விஷயத்தை பற்றி யாரும் கேள்வி கேட்கல, சொல்லி கொடுக்கறத பற்றி தான் கேள்வி கேட்குறோம். பட் ஸ்டில் தப்பாக சொல்கிறேன்னா அப்போ என்ன பண்ணுறது? இதுவே ஓகேவா? ஆன்லைன்லேயே இருக்கோம் மேம். சரி வா, மெண்டலிசம் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் பை பேரண்ட்ஸ், formation of zygote, F1 and F2 plants can be understood from the diagram called as bullet square, punch square, punnett square, net square. பாரு, இந்த அளவுக்கு ஈஸியான கொஷின்லாம் நீட்டில் 2021 கேட்டிருக்காங்க. அழகாக ஆன்சர் பண்ணலாமா? இங்கே என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி, புன்னெட் ஸ்கொயர். சூப்பர். அடுத்து, the number of contrasting characters studied by Mendel for his experiment. இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் அண்ட் ஈஸி கொஷின் 2020 கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? ஜுஜுப்பியாக இருக்கா? போக போக அப்படியே வந்து அதிகமாகும், அந்த லெவல் வந்து அப்படியே டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகிட்டே போகும். ஸோ இதில் என்னடா, number of contrasting characters studied by Mendel for his experiment. ஏவா, எப்படி ஏ வந்துச்சு? number of contrasting characters, அப்போ கான்ட்ராஸ்டிங்னா ஆப்போசிட் கேரக்டர்ஸ். அப்போ நீ வந்து சீட் ஷேப் அப்படின்னா ரவுண்டை தனியாக ரிங்கிள்னு தனியாக கால்குலேட் பண்ணக்கூடாது, ரெண்டும் சேர்த்து ஒரே கேரக்டராக தான் சொல்லணும். ஸோ பாட் ஷேப் பாட் கலர், சீட் ஷேப் சீட் கலர், ஸ்டெம்மோட ஹைட்டு, ஃப்ளவரோட பொசிஷன், ஃப்ளவர் கலர். மொத்தமாக எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்தது? 7 கேரக்டர்ஸ் தான் இல்லையா? அப்போ 7 தான் ஆன்சராக வரும். எப்படி 14 வரும்? புரிஞ்சுதா? இதுக்கு என்ன பதிலாக வரும்? How many true breeding plant varieties did Mendel select as pairs which were similar except in one character with the contrasting traits? ஸோ எவ்வளவு ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் வெரைட்டிஸை மெண்டல் வந்து செலக்ட் பண்ணாரு, பேராக செலக்ட் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லு, இதுக்கான ஆன்சர் தான் என்ன வரும்? இதுக்கு தான் வந்து 14 வரும், சரியா? ஸோ இதுக்கு தான் 14 கேரக்டர்ஸ். இதை பேராக கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இங்கே கொஷின்லேயே வந்து பேரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்னு கேட்கும்போது 7 ஷுட் பி யுவர் ஆன்சர், சரியா? அடுத்து, ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஜீன் ஐ தட் கண்ட்ரோல்ஸ் ஏபிஓ பிளட் குரூப்ஸ். ஐஏ ஐபி ஐஓ அப்படி தானே பார்த்தோம். அந்த ஐ அப்படிங்கிற ஜீனை பற்றி தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. A person will have only 2 of the 3 alleles. When IA and IB are present together, they express same type of sugar. Allele small I does not produce any sugar. The gene capital I has 3 alleles. இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னது? What is the wrong statement here? Super. Option பியா. ஏன்டா அதுலேயும் சந்தேகம்? பியா மேம், ஏன் என்கிட்ட கேட்குற? ஷியோராக சொல்லு, பி தான். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏன் இங்கே உனக்கு கன்ஃபியூஷன் வருது? அ பர்சன் வில் ஹாவ் ஒன்லி 2 of the 3 alleles. இது கரெக்டு தானே? எதர் ஒரு பர்சன் கிட்ட ஐஏ ஐஓ இருக்கலாம், இல்லை ஐபி ஐஓ இருக்கலாம், இல்லை ஐஏ ஐஏ இருக்கலாம், ஆர் ஐபி ஐபி இருக்கலாம், எதுவுமே இல்லைன்னா ஐஏ ஐபி இருக்கலாம். ஸோ எப்படி எடுத்தாலும் 2 அல்லீல்ஸ் தான் இருக்குது. அப்போ அது கரெக்டு தானே? செகண்ட் பாரு, when IA IB are present together they express same type of sugar. எப்படி சேம் டைப் ஆஃப் சுகராக இருக்கும்? இப்போ ஐஏக்கு என்ன சுகர் வருமோ அது வித்தியாசமாக இருக்கும், which is different from the IB. ஸோ சேம் டைப் ஆஃப் சுகர் இங்கே வராது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ் தான் இங்கே வரும். அடுத்து, allele small I does not produce any sugar. இது கரெக்டா? ஆமாம், கரெக்டு தான். அதனால தான் இந்த ஸ்மால் ஐயே என்ன சொல்லுவாங்க? நல் allele அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரெசிசிவ்னஸ், ஆல்சோ அது என்ன சுகரும் ப்ரொடியூஸ் பண்ணாதுங்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க? we call it as null allele.
சரியா? இந்த ஸ்மால் ஐ நம்ம பார்த்ததே இல்லையே மேம். ஒன்றும் இல்லை, நம்ம ஐஓ அப்படின்னு சொல்கிறதும் ஸ்மால் ஐன்னு போடுறதும் ரெண்டுமே ஒன்று தான். இது ரெசசிவ் கேரக்டர் இல்லையா? ஸோ இது எந்த சுகரையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ ஓ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஆர்பிசியோட சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜென்ஸுமே இருக்காது இல்லையா? தென் இந்த ஜீன் கேபிட்டல் ஐ ஹாஸ் 3 alleles. இது கரெக்டா? எஸ், இட் இஸ் ரைட். ஏன்னா கேபிட்டல் ஐஏ இருக்கு, கேபிட்டல் ஐபி இருக்கு, தென் கேபிட்டல் ஐஏபி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி we have different types of alleles. AB கூட நம்ம சொல்லாமல் O கூட சொல்லலாம், ABO இல்லையா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாமா மேம்? ஒரு ஹெல்ப்பு, ஜேஇ மெயின்ஸ் போர்ஷன் என்னது? ஜேஇ கிளாஸில் போய் கேளுடா இந்த டவுட் எல்லாம். நீட் கிளாஸில் வந்து கேட்குறேன். ஏன் ஜனஸ்ருதி மேம் காலையில் ஜேஇ கிளாஸ் போனாங்கல்ல, அந்த கிளாஸில் போய் கேட்கலாம்ல இந்த டவுட்ஸ் எல்லாம். எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்குறது கிடையாது. வருவாங்கன்னு நினைக்கிறேன் விக்னேஷ். ஆக்சுவலி அவங்களால கிளாஸ் எடுக்க முடியல கண்டினியூஸாக நின்று, பட் ஷீல் ட்ரை டு சிட் டவுன் அண்ட் டேக் கிளாஸ். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்துடுவாங்கப்பா. சரியா? ஓகே. ஸோ இங்கே என்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் பை பேரண்ட்ஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட், F1 and F2 plants can be understood using. ஸோ இதே கேள்வி வந்து 2021லையும் வந்தது, 2019லையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னப்பா வரும்? மேம் கிட்ட கேட்க முடியுமா? முடியாதுப்பா. அந்தந்த டவுட்ஸ் போய் அந்தந்த கிளாஸில் கேளுங்க. நாங்கள் என்ன மெசேஜிங் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம்? நாளைக்கு வருவாங்க மேமு, கிளாஸில் போய் கேட்டுக்கோங்க. சரியா? யூடியூபுக்கு மேம் வருவாங்களா? கொஞ்சம் டவுட்டு தான்ப்பா. ஸோ இங்கேயும் அதே பதில் தான், புன்னெட் ஸ்கொயர். அடுத்து, in a marriage between male with blood group A and female with blood group B, the progeny had either the blood group AB or B. What could be the possible genotypes of the parents? இதில் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் கொஞ்சம் காணாமல் போயிடுறேன். ஓகே. ஸோ இப்போது மேலுக்கு வந்து blood group A சொல்லியிருக்காங்க. சரியா? மேலுக்கு he has blood group A. அப்போ பாசிபிள் ஜீனோடைப்ஸ் என்ன? ஐஏ இருக்கலாம், இல்லை ஐஏஐஓ இருக்கலாம். திஸ் இஸ் த பாசிபிலிட்டி இல்லையா? இப்போது ஃபீமேலுக்கு எப்படி இருக்காங்க? ஃபீமேலுக்கு வந்து பி பிளட் குரூப். ஸோ ஃபீமேலுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஐபிஐஓவாக இருக்கலாம், இல்லை ஐபிஐபியாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பாசிபிலிட்டி இல்லையா? சரி. ஸோ இப்போது அடுத்த அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி பிளட் குரூப் வருது? either so progeny had IA, IB or B blood group அப்படின்னா வந்து என்னவா வேணா இருக்கலாம். IB, IOவா இருக்கலாம், இல்லை IB, IBயா இருக்கலாம். பட் IB, IB இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு பேரண்ட்டுக்கு A blood group, ஒரு பேரண்ட்டுக்கு B blood group அப்படின்னு இருக்கும்போது IB is not possible இல்லையா? அப்போது what is the possible genotype of the parents? இதுலேயே பதில் இருக்கு. என்னடா ஆன்சர் வரும்? நான் சொல்றது புரியுதா? இது எத்தனை பேருக்கு புரியலை? புரியாதவங்க இருக்கீங்கன்னா சொல்லலாம். someone can't understand this? டேய், நான் ஆன்சரே சொல்லிட்டேன்டா, இதில் என்னடா ஏவா அப்படின்னு ஒரு டவுட் வேற. புரியலையா? யாருக்கு இது புரியலை சொல்லு. உன்னால ஆன்சரை தெளிவாக சொல்ல முடியலைன்னா உனக்கு புரியலன்னு அர்த்தம். யாருக்கு புரியலை? உன்னால ஆன்சரை தெளிவாக சொல்ல முடியலன்னா உனக்கு புரியலன்னு அர்த்தம். யாருக்கு புரியலை? புரியலை.
சரி நல்லா கவனி, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வரேன். கொஷினை கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, சரியா? டைரக்டாக சொல்லிடுங்கப்பாவா, நீ நல்லா புரிஞ்சுக்கோடா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, சரியா? மேல் வித் பிளட் குரூப் ஏ அண்ட் ஃபீமேல் வித் பிளட் குரூப் பி. இப்போது மேலுக்கு பிளட் குரூப் ஏனா என்ன மாதிரி ஜீனோடைப்ஸ் பாசிபிள் சொல்லு பார்க்கலாம். ஏனா என்ன மாதிரி ஜீனோடைப்ஸ் பாசிபிள் ஏ பிளட் குரூப்புக்கு? இட் இஸ் எய்தர் IA ஆர் IA ஸ்மால் ஐ வச்சுக்கலாமா? ஐஓக்கு பதிலாக நான் ஸ்மால் ஐ வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆப்ஷன்ஸில் உனக்கு ஸ்மால் ஐ கொடுத்துருக்காங்க, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். IA ஸ்மால் ஐ, இது புரியுதா? ஏ பிளட் குரூப்பாக இருக்கவங்களுக்கு இது தானே பாசிபிலிட்டி ஜீனோடைப். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தானே இருக்கணும், அப்போ தானே உங்களுக்கு ஏ பிளட் குரூப் இருக்கும். இது புரியுதா? அடுத்து ஃபீமேல் போகலாமா? ஸோ மேலுக்கு ஏனா என்ன மாதிரி ஜீனோடைப் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம், சரியா? இப்போது ஃபீமேலுக்கு பி பிளட் குரூப்னா என்ன மாதிரி ஜீனோடைப்ஸ் பாசிபிளாக இருக்கும்? ஃபீமேலுக்கு பி பிளட் குரூப்னா ஸோ சேம் பேட்டர்ன் தான், எய்தர் IBயாக இருக்கலாம், இல்லை IB ஸ்மால் ஐயா இருக்கலாமா? இது புரியுதா? அதே பேட்டர்ன் தான்டா இங்கேயும். பாசிபிள் ஜீனோடைப்ஸ் என்னங்கிறத நம்ம எழுதியிருக்கோம், இது புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? ஓகே, இப்போ அடுத்து ப்ராஜெனினா அவங்களோட குழந்தை. ஸோ குழந்தைக்கு ஏபி பிளட் குரூப்பாக இருக்கலாம், இல்லை பி பிளட் குரூப்பாக இருக்கலாம். அப்போது ப்ராஜெனிக்கு ஏபி பிளட் குரூப்னா என்ன பாசிபிலிட்டி? ஒன்று தான், IBயாக இருக்கணும். ஏபி பிளட் குரூப்னா IBயாக இருக்கணும், ஆமாவா? புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டேய் டக்கு டக்குன்னு பதில் சொல்லு, புரியுதா இல்லையா? ஏபி பிளட் குரூப்னா IB மட்டும்தான் ஒரே பாசிபிள் ஜீனோடைப், ஆமாவா? சரி, ஓகே. ஸோ இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பி பிளட் குரூப்புக்கு என்ன பாசிபிலிட்டி? பி பிளட் குரூப்புக்கு என்ன பாசிபிலிட்டி? IBயாக இருக்கும், இல்லைன்னா IB ஸ்மால் ஐயா இருக்குமா? எஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஏபி பிளட் குரூப்புக்கான பாசிபிலிட்டி, இது பி பிளட் குரூப்புக்கான பாசிபிலிட்டி. பி பிளட் குரூப்புக்கு மட்டும் 2 பாசிபிலிட்டி இருக்குது, IB சொல்லலாம், இல்லை IB ஸ்மால் ஐ சொல்லலாம். இது ஓகேவா? புரியுதா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ இதுவும் உனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பதில் சொல்ல போகிறோம் இந்த கேள்விக்கு, ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம வந்து சொல்லியாச்சு, ரைட்? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்கிறேன் பாரு. இப்போ ப்ராஜெனிக்கு பி பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா ஏபியாக இருக்கலாம், இல்லை பியாக இருக்கலாம். ஏபினா இட் இஸ் ஸோ சிம்பிள். மேலுக்கு வந்து ஏ பிளட் குரூப் இருக்குது, ஃபீமேலுக்கு பி பிளட் குரூப் இருக்குது. ஸோ IAIB வரணும்னா என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேலேருந்து இது வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபீமேல்லேருந்து எது வந்திருக்கலாம்? இது வந்திருக்கலாம். ஸோ IA ஸ்மால் ஐ, நான் இந்த 2 மட்டும் எடுத்து இப்போ கிராஸ் பண்ணுறேன் பாரு. ஒரு பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு பேரண்ட்டுக்கு இப்படி இருக்கு, புரியுதா? ஸோ இப்போ வாட் வில் பி த பாசிபிலிட்டி? இந்த IA B கூட போனால் என்ன வரும்? AB பிளட் குரூப் வரும். ஒருவேளை இந்த ஸ்மால் ஐ B கூட போனால் B பிளட் குரூப் வரும். எப்படி குழந்தைக்கு AB and B வந்ததுன்னு புரியுதா?
எப்படி குழந்தைக்கு AB and B வந்ததுன்னு புரியுதா? எஸ் ஆர் நோ? அப்ப எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஆமாவா? நீ இவ்வளோ கூட யோசிக்க வேணாம்டா. இது உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். பட் உனக்கு டைம் சேவ் பண்ணணும், டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோயேன், ஆப்ஷன்ஸை நீ கிறிஸ் பண்ணி பாரு. இங்கே இருக்க ஏ இங்கே பி கூட போனால் ஏபி வரும், இங்கே ஸ்மால் இருக்குது, அது இந்த பி கூட போனால் பி பிளட் குரூப் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ஆப்ஷன் பி பாரு, ஏபி தான் பாசிபிலிட்டி ஏ இல்லையா? ஸோ இங்கே இருக்க ஏ இந்த பி கூட போனால் ஏபி, இங்கே இருக்க ஏ இந்த பி கூட போனால் அதுவும் ஏபி. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு கூட கிராஸ் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதா? ஓகே. ஸோ இங்கே எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து இப்போது ஸ்னாப் ட்ராகன் பிளான்ட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. ரெட் ஃப்ளவர் வாஸ் கிராஸ்ட் வித் ஒயிட் ஃப்ளவர் இன் F1 generation, pink flowers were obtained. Okay. When pink flowers were selfed, F2 generation showed white, red and pink colors. Choose the incorrect statement from the following. So இது incomplete dominance da. புரியுதா? So this is example for incomplete dominance. So இதில் ரெட் ஃப்ளவர் தான் டாமினண்ட்டாக இருந்தது இல்லையா? ஸோ R1 was the genotype, white flower was recessive character, அதோட genotype was R2. ஸோ இதை ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு F1 ஜென்ரேஷனில் என்ன வந்தது? F1ல I got pink. ஸோ ரெண்டும் பிளெண்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஜீனோடைப் R1 R2 இப்படி ஒரு ஜீனோடைப் கிடைச்சது. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு சொல்ல பார்க்கலாம். இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியர்? சொல்ல முடியுமா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? Pink color in the F1 is due to incomplete dominance. Ratio of F2 is 1/4, 2/4, 1/4. Law of segregation does not apply in this experiment. This experiment does not follow the principle of dominance. இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது சூஸ் பண்ணணும். எஸ், தப்பான ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னப்பா? Which is the incorrect statement? Option C ya? Yes, law of segregation இங்க apply ஆகலைன்னு கொடுத்துருக்காங்க, but it is applicable தான். சரியா? Okay. அடுத்து, the gene locus has two alleles, capital A and small a. If the frequency of dominant allele capital A is 0.4, then what will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive in the population? So locus na என்னன்னு ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்காடா? locus na என்ன அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். Do you remember? Yes or no? particular part of gene இல்ல, குரோமோசோம்ல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை தான் என்னன்னு சொன்னோம்? லோக்கஸ் அப்படின்னு சொன்னோம். மறந்துட்ட யாருமே ரீகால் பண்ணல. அடி வாங்க போற பாரு. ரீகால் பண்ணாம எப்படி உன்னால ஒரு கரெக்டான ஆன்சரை சொல்ல முடியும்? லோக்கஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு குரோமோசோம் வரைஞ்சுனா அந்த குரோமோசோம்ல ஒரு சின்ன செக்மெண்ட்ல ஒரு ஜீன் இருக்குன்னு சொன்னேன்னா, அப்ப அதை தான் என்னன்னு சொன்னேன்? லோக்கஸ் அப்படின்னு சொன்னேன். இட் இஸ் த பார்ட் ஆஃப் குரோமோசோம் வேர் த ஜீன் இஸ் பிரசன்ட். ஆமாவா இல்லையா?
வா முதல்ல இருந்து வா, எல்லா கோட்டையும் அழி, முதல்ல இருந்து படிக்கலாம் வா. இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குன்னா ஜீன் எந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு வாட் யூ சே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து ஹேர் கலரோட ஜீன் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த ஹேர் கலர் ஜீன் எங்கே இருக்குன்னு பார்ப்பியா, அப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், லோக்கஸ் இல்லை லோசை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஜீன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஜீன் வந்து கேபிட்டல் ஏவாக இருக்குது, இன்னொரு ஜீன் வந்து ஸ்மால் ஏவாக இருக்குது. சரியா? அப்போது we have dominant allele is capital A, recessive na small a, heterozygous dominant அப்படின்னு எடுத்தீங்கன்னா capital A, small a. எஸ், ஸோ இதுதான். இப்போ இந்த ஒவ்வொன்றோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருக்க ஒரே வேல்யூ A is equal to 0.4. இதை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும். இப்போ A வந்து 0.4னா கேபிட்டல் ஏ ஈஸியாக சொல்லிடலாமா, 0.4 into 0.4 which is 0.16 சொல்லிடலாமா இது ஈஸியா? எஸ். இப்போ ஸ்மால் ஏவோடது எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க, அது கண்டுபிடிச்சாதான் இது ரெண்டுக்குமே வேல்யூ நம்ம சொல்ல முடியும். இட் இஸ் வெரி சிம்பிள் தான். இப்போது 1லேருந்து நம்மளுக்கு இருக்க இந்த 0.4 மைனஸ் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் 0.6 இல்லையா? ஸோ ரெண்டோட ஃப்ரீக்வன்சியுமே நான் வந்து ஆட் பண்ணால் எனக்கு 1 வரும் அப்படிங்கிறதான் ஆன்சர். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் 1லேருந்து ஏற்கனவே தெரிஞ்ச 0.4 அப்படிங்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 0.6 வரும். ஸோ எனக்கு A ஈக்குவல் டு 0.4, ஸ்மால் a ஈக்குவல் டு 0.6 இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்மால் a என்ன, 0.6 into 0.6 which is 0.36. இது வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட்ல நீ 2 ஆட் பண்ணிக்கணும். ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட்ல 2 ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக ஆட் பண்ணணும், ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? அது படிச்சதில்லை மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A + B ஹோல் ஸ்கொயர் படிச்சிருக்கீங்களா? A + B ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, A² + 2AB + B². அவ்வளோதான். இந்த ஏக்கு பதிலாக தான் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே B²க்கு பதிலாக ஸ்மால் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். B² எப்படி எழுதுவேன், B into Bன்னு எழுதுவேன் இல்லையா? அதுதான் நான் ஸ்மால் a into ஸ்மால் ஏன்னு எழுதியிருக்கேன். ஸோ நடுவில் எனக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு வரும். ஸோ 2 கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ 2 into 0.4 into 0.6 என்ன வரும், 0.48. கரெக்டா? ஸோ இதுதான் ஆன்சர். 0.16, 0.48, 0.36. ஓகேவா? ஸோ இதை வந்து ஹார்டி-வைன்பர்க் ஈக்குலிபிரியம்னு எடுத்தாலும் சரி, A + B ஹோல் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, ஒரு A + B ஹோல் ஸ்கொயர் மறக்க மாட்டேன் இல்லையா? ஸோ அதே ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஹியர் ஆல்சோ. ஓகேவா? ஆனால் இந்த ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. இப்போ எனக்கு A and ஸ்மால் a இதோட ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ இது தாண்டா ஃபார்முலா. ஸோ P² + 2PQ + Q² is equal to 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ ஒன்று எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நீட்ல 2018 கேட்ட ஒரு கொஷின். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன வரும், spliceosomes take part in translation. Punnett square was developed by a British scientist. Franklin Stahl coined the term linkage. Transduction was discovered by S. Altman. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன?
சபரி வந்ததே இப்போதான், நீ எல்லாம் பிரேக்கே கேட்கக்கூடாது. இந்த பேரை நான் இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸில் பார்க்கவே இல்லை. எப்படி வந்து பிரேக் கேட்குறீங்க கிளாஸில் வந்து அடுத்த 5 நிமிஷம்? நோ, தெர் இஸ் நோ பிரேக் இன் திஸ் கிளாஸ். இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? Punnett square was developed by a British scientist. Okay. ஸோ இந்த ஸ்ப்ளைசியோசோம்ஸ் எங்கேப்பா இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா இதை பற்றி? ஏன்னா இது எல்லாமே நம்ம இந்த ஃப்ராங்க்லின் ஸ்டால் பற்றி எல்லாமே இதுக்கு மேலே வரக்கூடிய கான்செப்டில் படிப்போம். டிரான்ஸ்டெக்ஷன், இந்த ஸ்ப்ளைசியோசோம்ஸ், இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் படிப்போம். சரியா? ஸ்டேட் போர்டில் இட் இஸ் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் நீட்டில் பார்க்கும்போது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இதை இப்போதைக்கு நம்ம குழப்பிக்க வேணாம், நான் லேட்டராக வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ which of the following characters represent inheritance of blood groups in human beings? ஸோ blood grouping systemல இதில் எதெல்லாம் பார்க்க முடியும்? 3 விஷயங்கள் you have to select. Yes, which is the right answer here? B, ma'am. 1, 2, 3. Dominance வருதா இங்க? ஷியாரா? டாமினன்ஸ் இங்க பார்க்க முடியுமா? அது ஷியாரா இருக்கீங்களா? தெரியல மேம். ஏண்டா சொல்லி கொடுத்து கேட்டா தெரியலங்கிறது பதிலாக வந்தா எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? A and B are dominant. Okay. Yes. ஸோ நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 1, 2, 3 தான். டாமினன்ஸ் எங்கேம்மா பார்க்க முடியும்? இப்போது ஜீனோடைப்பில் IA-IO இருக்குது, இல்லை IB-IO இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்? ஏ தான் டாமினண்ட்டாக இருக்குது, அப்போ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். பி தான் டாமினண்ட்டாக இருக்குது, அப்போ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இது டாமினன்ஸ். கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஜீனோடைப்பில் IA-IB இருக்குது. ஸோ இது வந்து கோடாமினன்ஸ். அப்போ ஏவும் எக்ஸ்பிரஸ் ஆகும், பியும் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ மல்டிபிள் அலிலீல்ஸ்னால் IA, IB, ஸ்மால் ஐ சொல்லலாம், இல்லை IO சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா அலீல்ஸ் எனக்கு ஒரே ஜீனில் இருக்குது. ஸோ இது மல்டிபிள் அலீல்ஸ். சரியா? ஓகே. ஸோ ஆப்ஷன் பி 1, 2, 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, which one from those given below is the period of Mendel's hybridization experiment? ஸோ இப்படியும் நீட் கொஷின்ஸ் கேட்பாங்க. 2017 கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? மெண்டலோட ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எது வந்து கரெக்டான பீரியட்? எஸ், ஆப்ஷன் ஏவா? சூப்பர். 1856லேருந்து 1863 7 years அவர் கிட்டத்தட்ட வேலை பார்த்தாரு. அடுத்து, among the following characters which one was not considered by Mendel in his experiments on P? NEET 2027 வீடியோ பார்க்கணுமா? உனக்கு வேணும்னா பாரு, வேணாம்னா விடு. என்ன கேள்வி இது பார்க்கணுமான்னு என்கிட்ட கேட்குற? NEET 2027 உனக்கு ஃபுல்லாகவே வந்து 11th போர்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ 11th போர்ஷன்ஸை ரீகால் பண்ணணும், வேணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ விச் ஒன் வாஸ் நாட் கன்சிடர்ட் பை மெண்டல்? அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு சில கேரக்டர்ஸை அவர் வந்து பார்த்தாரு இல்லையா? என்ன கேரக்டர் அவர் பார்க்கவே இல்லை? வெரி குட். ட்ரைகோம்ஸை அவர் பார்க்கவே இல்லை. கிளாண்டுலார், நான் கிளாண்டுலார் இதெல்லாம் அவர் பார்க்கல. அடுத்து, the genotypes of a husband and wife are IA, IB and IA small I. Among the blood types of their children, how many different genotypes and phenotypes are possible? இதுக்கு எகெயின் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் மேக்ஸ் மாதிரி.
ஸோ இப்போ ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்கிறாங்க, IA IBங்கிறது தான் ஜீனோடைப். ஸோ இப்போ ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது, IA ஸ்மால் I அப்படிங்கிறது தான் ஒய்ஃபோட ஜீனோடைப். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்கலாமா? ஹஸ்பண்டுக்கு IA IB, ஒய்ஃபுக்கு IA ஸ்மால் I. ஸோ இப்போது ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இதை க்ராஸ் பண்ணுறதுக்கு. மேக்ஸில் நீ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவியா? அந்த மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறீங்க, சரியா? இப்போ இந்த IA எடுத்துக்கோ, இங்கேயும் க்ராஸ் ஆகும், இங்கேயும் க்ராஸ் ஆகும். அதே மாதிரி இந்த IB நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் க்ராஸ் ஆகும், இங்கேயும் க்ராஸ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஸோ எதெல்லாம் ஜீனோடைப்ஸ் பாசிபிள்? ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் க்ராஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். IA வரலாம், இல்லை IA ஸ்மால் I வரலாம். இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறத க்ராஸ் பண்ணி சொல்லு. IB IA வரலாம், இல்லை IB ஸ்மால் I வரலாம். ஆமாவா? இப்போது IAவாக இருந்தால் A பிளட் குரூப்பாக இருக்கும், IAOவாக இருந்தால் அதுவும் A பிளட் குரூப் தான். இங்கே IB IAனா இட் இஸ் AB பிளட் குரூப் ஆர் திஸ் இஸ் B பிளட் குரூப். ஸோ எவ்வளோ ஜீனோடைப்ஸ் அண்ட் ஃபீனோடைப்ஸ் ஆர் பாசிபிள் ஹியர்? இங்கே எவ்வளோ ஜீனோடைப்ஸ் இருக்குது? 4 டைப். ஒயிட்டில் 2 எழுதியிருக்கேன், ப்ளூவில் 2 எழுதியிருக்கேன், அதுதான் ஜீனோடைப். ஸோ 4 ஜீனோடைப்ஸ் பாசிபிள். ஃபீனோடைப் சொல்லி பார்க்கலாம். பிளட் குரூப் எவ்வளோவா இருக்குது? ஒன்று ஏவாக வரலாம், இல்லை பியாக வரலாம், இல்லை ஏபியாக வரலாம். இவ்வளோ தான் ஃபீனோடைப். ஸோ இதில் என்ன ஆன்சர்? 4 ஜீனோடைப் அண்ட் 3 ஃபீனோடைப்ஸ். புரியுதா இது எல்லாருக்கும்? ஸோ த ஆப்ஷன் இஸ் சி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இது எல்லாருக்கும் கிளியரா? புரியுதா? யாருக்காவது இது புரியாமல் இருக்கா? மேக்ஸில் நீ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன் இல்லையா, அல்ஜிப்ராலாம் பண்ணும்போது சேம் தான் இங்கேயும். ப்ராக்கெட்டுக்குள்ளே நீ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவியோ அதுதான் இது. ஓகேடா. ஸோ எல்லோரும் லைக் பண்ணியாச்சா ஃபஸ்ட்டு இந்த செஷனை? யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? ஹாவ் யூ லைக் திஸ் செஷன்? யாராவது லைக் பண்ணலன்னா everyone smash the like button. ஸோ இப்போது ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் அப்படின்னா என்னப்பா? நத்திங் பட் இந்த கேபிட்டல் T ஆர் ஸ்மால் t இதை தான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்ஸும் சொல்லுவோம். விச் ஜென்ரலி மீன்ஸ் தட் இங்கே வேறு எந்த ஜீன்ஸுமே வந்து மிக்ஸ் ஆகலை, காம்பினேஷன் நடக்கலை இல்லையா? ஸோ பியோர் ஜீன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆமாவா? ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்ஸ். நான் கொஞ்சம் காணாமல் போயிடுறேன். ஸோ ஆப்ஷன்ஸை நீ தெளிவாக பார்க்கலாம். One that is able to breed on its own, produced due to cross-pollination among unrelated plants, near homozygous and produces offspring of its own kind, always homozygous, recessive in its genetic constitution. ஏன் ரெசசிவ் பிளான்ஸை மட்டும்தான் நம்ம ட்ரூ ப்ரீடிங்னு சொல்லுவோமா, டாமினன்ட்டை சொல்ல மாட்டோமா? யோசிச்சு பதில் சொல்லி பார்க்கலாம். இங்கே எது கரெக்டான ஆன்சர்? ட்ரூ ப்ரீடிங்னா இதுவும் வரும், இதுவும் வரும். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர்? ஆப்ஷன் சியா? எஸ், இட் இஸ் ரைட். ஸோ இது எப்பவுமே ஹோமோசைகஸாக இருக்கணும். பட் இது டாமினண்ட்டாக ரெசசிவாக ரெண்டுமே இருக்கலாம். தட் இஸ் ஆஃப் நோ ப்ராப்ளம். அடுத்து மேட்ச் த டேர்ம்ஸ் இன் காலம் 1 வித் டிஸ்கிரிப்ஷன் இன் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நீட்டில் 2026 கேட்ட ஒரு கேள்வி இது. டாமினன்ஸ்க்கு என்ன மேட்ச் பண்ணுவேன், கோடாமினன்ஸ்க்கு என்ன மேட்ச் பண்ணுவேன்?
டாமினன்ஸ்க்கு என்ன வரும், கோடாமினன்ஸ்க்கு என்ன வரும், இதை கண்டுபிடிச்சிட்டா பிளியோட்ரோபினா என்ன, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். டாமினன்ஸ்க்கு எது வரும், many genes govern a single character. In a heterozygous organism, only one allele expresses itself. In a heterozygous organism, both alleles express themselves fully. A single gene influences many characters. இதில் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆர் டிஸ்கிரிப்ஷனாக என்ன சூஸ் பண்ணுவேன், கோடாமினன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனாக என்ன சூஸ் பண்ணுவேன். இது ரெண்டு தான் இப்போதைக்கு உனக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணு. டாமினன்ஸ்க்கு 2 in a heterozygous organism only one allele expresses itself. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் ஆகிற allele தான் டாமினன்ஸ். ஓகே, ஸோ ஏக்கு வந்து 2ன்னு மேட்ச் பண்ணிக்கலாம். வாட் அபவுட் கோடாமினன்ஸ்? வாட் அபவுட் கோடாமினன்ஸ்? 3 in a heterozygous organism both alleles express themselves fully. ஸோ இது வந்து கோடாமினன்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் கிளியரா? ஏக்கு 2 அண்ட் பிக்கு 3. இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்னு. பட் ஸ்டில் பிளியோட்ரோபினா என்ன, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது பிளியோட்ரோபி, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதில் ஈஸியாக ஒரே ஒரு விஷயத்த டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்னன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பாலினா என்ன பார்த்தோம், பாலினா மினி, ஜீனிக்னா ஜீன்ஸ். ஆமாவா? பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மினி ஜீன்ஸ் வந்து எனக்கு இன்ஹெரிட் ஆகுது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, மினி ஜீன்ஸ் எனக்கு ஒரே கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். நிறையா ஜீன்ஸ் சேர்ந்து ஒரே கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். கிளியரா இது? ஸோ இப்போ அடுத்து இதோட அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான டேர்ம் தான் பிளியோட்ரோபி. ஸோ பிளியோட்ரோபினா என்ன? இது அப்படியே ஆப்போசிட்டா, ஒரு ஜீன் மினி கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஜீன் மினி கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். சரியா? எனக்கு தெரிஞ்சு நான் நீட் கிளியர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜேஇ அட்டென்ட் பண்ணுறதே இல்லை, நீட்டு தான் ஃபுல்லாக பார்க்குறேன். நீ ஃபுல்லாக பார்க்குறது முக்கியம் கிடையாது, பார்த்ததுக்கப்புறமா நீ போய் ரீகால் பண்ணுறியா, கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறியா அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? டெய்லி கிளாஸ் போனால் மட்டும் பத்தாது, நீ உட்காந்து படிக்கணும். சரியா? அன்னியன் மூவியில் பாலிஜெனிக் வருமா, பிளியோட்ரோபிக் வருமா? அது பாலிஜெனிக்கும் கிடையாது, பிளியோட்ரோபிக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஜீன்ஸ் ரிலேட்டடே கிடையாது, அது வந்து சைக்காலஜிக்கல் கண்டிஷன். அது பேர் வேற மறந்துட்டனே, ஏதோ ஒன்று மல்டிபிள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே டிஸார்டர் அப்படின்னு, மல்டிபிள் பிஹேவியர் டிஸார்டரா, மல்டிபிள் கேரக்டர் டிஸார்டர் சம்திங் அந்த மாதிரி வரும். அது வந்து சைக்காலஜிக்கல் கண்டிஷன், உன்னோட மனநிலையை பொறுத்தது. இட் இஸ் நாட் ரிலேட்டிங் டு த ஜீன். சரியா? அதனால அன்னையன் மூவிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கிளியரா? இப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸும் பிளியோட்ரோபியும் எப்படி இருக்குது, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், கரெக்ட். ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது மெனி ஜீன்ஸ் ஒரே ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. பிளியோட்ரோபிங்கிறது ஒரே ஒரு ஜீன் எனக்கு மெனி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறேன், நான் சொல்லி கொடுத்துறேன். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம், பட் அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ஓவர்வியூ. சரியா? இப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, ஸ்கின் கலர் கேன் பி செட் அஸ் an எக்ஸாம்பிள். ஏன்னா ஸ்கின் கலர் அப்படிங்கிறது நிறைய ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏங்கிற ஜீனும் இருக்குது, பிங்கிற ஜீனும் இருக்குது, சிங்கிற ஜீனும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஸ்கின் கலரை கண்ட்ரோல் பண்ணுது. ஒருத்தங்க டார்க்காக இருக்காங்க, ஒருத்தங்க வந்து டஸ்கியாக இருக்காங்க, ஒருத்தங்க ஃபேராக இருக்காங்க, ஒருத்தங்க மீடியம் கலரில் இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் வெரைட்டிஸ் வந்து யாருனால கண்ட்ரோல் ஆகப்படுது,
ஸோ திஸ் மினி ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதை தான் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பிளியோட்ரோபியோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஜீன் மல்டிபிள் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிக்கிள் செல் அனீமியா. இந்த சிக்கிள் செல் அனீமியாங்கிறது எதனால் வருது? ஆர்பிசியோட ஷேப் கொஞ்சம் மாறுது சரியா? யூஸ்வலி வந்து பைகான்கேவ் ஷேப்பாக இருக்கிறது இப்போ சிக்கிள் ஷேப்பாக மாறுது. அதுக்கு ஒரே ஒரு ஜீன் தான் காரணம். அந்த ஜீனில் கொஞ்சம் மியூட்டேஷன் நடந்ததுனால சிக்கிள் செல் அனீமியா வருது. பட் இதனால் நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஸோ அவங்க வந்து எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க சரியா? அவங்களுக்கு தேவையான இந்த ஹைபாக்சியா கண்டிஷன் தான் டெவலப் ஆகும். ஹைபாக்சியா அப்படின்னா ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களோட பாடியில். ஏன்னா இந்த ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். இப்போ இந்த ஹீமோக்ளோபினே ஒரு மாதிரி சிக்கிள் ஷேப்பில் மாறிடுச்சு, ஆர்பிசியே சிக்கிள் ஷேப்பில் மாறிடுச்சுன்னா அதனால நிறைய ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ ஹைபாக்சியா கண்டிஷன் வரும். ஸோ இந்த சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் நடக்கிறதுனால அவங்க பாடியில் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய மாற்றங்கள் வரலாம். ஸோ அதை தான் வந்து ஒரே ஜீன் நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? கிளியரா இது? அடுத்து போகலாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இதை வச்சு பாரு, பிளியோட்ரோபிக்கு இப்போ நீ என்ன மேட்ச் பண்ணுவ? மெனி ஜீன்ஸ் கவர்ன் அ சிங்கிள் கேரக்டரா இல்லை சிங்கிள் ஜீன் இன்ஃப்ளூயன்சஸ் மெனி கேரக்டர்ஸா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாலி ஜீன்ஸ்னா மெனி ஜீன்ஸ் சரியா? பிளியோட்ரோபினா சிங்கிள் ஜீன் இன்ஃப்ளூயன்சஸ் மெனி கேரக்டர். அப்போ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின். A tall, true breeding garden pea plant is crossed with a dwarf true breeding garden tea plant. அப்படின்னா என்ன அர்த்தம்? Tall true breeding னா இதுப்பா, கேபிட்டல் டி கேபிட்டல் டி. dwarf true breeding அப்படின்னா ஸ்மால் டி ஸ்மால் டி. இந்த ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணுறேன். இப்போவே உனக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு. இது என்னது? இதை பார்த்தாலே உனக்கு என்ன தோணுது? ஒரு ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் கண்டிஷனையும் ஹோமோசைக்கஸ் ரெசிசிவ் கண்டிஷனையும் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ இது என்னது? நான் ஒன்று ஆப்ஷன்லாம் கேட்கல, இது என்னதுன்னு கேட்டேன். வாட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் திஸ்? ஒரு ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் அண்ட் ஹோமோசைக்கஸ் ரெசிசிவாக கிராஸ் பண்ணுற வாட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் திஸ்? வெரி குட், மோனோஹைப்ரிட் கிராஸ் இல்லையா? இதை நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஆன்சர் சொல்கிறது எல்லாமே. இப்போது F1 பிளான்ஸை நான் செல்ஃபிங் பண்ணுறேன். எனக்கு இப்போ F1 பிளான்ஸ் எப்படி தான் இருக்கும்? ஹெட்டிரோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருக்கும். ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டியோட இருக்கும். இப்போ இதை நான் செல்ஃபிங் பண்ண போகிறேன். இன்னொரு F1 பிளான்ட் கூட செல்ஃபிங் பண்ண போகிறேன். அப்போ என்ன ரேஷியோ வரும்னு கேட்டிருக்காங்க? ஜீனோடைபிக் ரேஷியோ. மோனோஹைப்ரிடோட ஜீனோடைபிக் ரேஷியோ இல்லையா? ஈஸியாகவே சொல்லிடலாம். இட் இஸ் 1:2:1. பட் ஆப்ஷன் ஏவா டியா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். ஸோ அடுத்து நம்ம இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸை படிச்சுட்டு தென் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா? ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு தென் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஸ்ராவணி மேம் எங்கே? தெரியலடா, என்னோட சட்டையில் பாக்கெட் இல்லை. ஸோ ஸ்ராவணி மேம் என் பாக்கெட்டில் இல்லை, சாரி. அடுத்து போகலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஷாவணி மேம் வந்துடுவாங்கடா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வந்துடுவாங்க. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாமா? எஸ். இப்போ குரோமோசோம் அப்படின்னா என்னன்னு தெரியும், இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும். இப்போ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் அவங்க என்ன சொல்ல வராங்க பார்க்கலாமா? ஸோ மெண்டல் வந்து அவரோட ஒர்க்கை எல்லாமே பப்ளிஷ் பண்ணுது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இல்லையா? புது புது வார்த்தைலாம் சொல்லாதடா, எனக்கு அதுக்கு அர்த்தம் வேற தெரியாது.
எனக்கு ஏதோ வந்து 90s கிட் ஃபீலை கொடுக்குறீங்க நீங்கள். பட் ஐ எம் நாட் அ 90s கிட். ஆரானா என்ன? ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அதுக்கு மீனிங்கும் நீயே போட்டுரு. ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. நானும் இன்ஸ்டாலாம் பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வரமாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வருது? பிரெயின் ராட்லாம் கிடையாது, எக்ஸ்போஷர் கம்மி. நீங்கள் அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க, நான் அந்தளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை. பட் ஸ்டில் ஐ எம் ஆல்சோ யூஸிங் இன்ஸ்டா ஃபார் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். பட் ஸ்டில் எனக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தெரியலையே. எங்கேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுது? எங்கேருந்து கற்றுக்குறீங்க? எனர்ஜி அரவுண்ட் யூ, அதுதான் ஆராவா? ஓகே, கரெக்டாக மீனிங் தெரில மேம். ஆனால் நாங்கள் யூஸ் மட்டும் பண்ணுவோம் மேம், இல்லையா? அதுதான் இப்போ ட்ரெண்டிங் வேர்டாக இருக்குது, அதனால நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் அதோட மீனிங்லாம் எங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே. யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பார்க்குறீங்களா இதெல்லாம்? ஆல் ரைட், சரிடா. ஸோ 2002 எல்லாம் இல்லை, பார்க்கலாமா? இதை குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ மெண்டல் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்ஸ்லாம் வந்தது இல்லையா? மோனோ ஹைப்ரிட் பண்ணார், டை ஹைப்ரிட் பண்ணார். ஸோ இதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு, பப்ளிஷ் பண்ணுறாரு இந்த இயர் 1865. பட் நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதை ரெகக்னைஸே பண்ணலை. இந்த மனுஷன் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கிறதே வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணலை. இவன் ஒருத்தன் வேலை இல்லாமல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரும் எப்படி தான் இருந்தாங்க அப்படின்னா, இவரை பெருசாக மதிக்கலை அண்ட் இவரோட ஒர்க்கையுமே மதிக்கலை. சரியா? 1900 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷம் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை யாருமே மதிக்கவே இல்லை. சரியா? ஸோ first, the communication was not easy in those days and his work could not be widely published. ஸோ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபோன் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, ஏதோ ஒரு இஷ்யூ ஒரு இடத்துல ஒரு மூலையில் நடக்குது ஒரு உலகத்துலன்னா அது இன்னொரு எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு தெரியுது த்ரூ ஆல் தி சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர் இது மூலிமா. பட் அந்த டைமில் அந்த மாதிரி ரொம்ப பெருசாக சோஷியல் மீடியாலாம் கிடையாது, ஃபோன் கிடையாது. மேபி நியூஸ் பேப்பர் இருந்திருக்கலாம், பட் அவ்வளோவா கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்காது, இல்லையா? ஸோ இது ஃபஸ்ட்டு ரீசன் ஏன் வந்து அவரோட ஒர்க் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னவாக இருக்கும்னா, அவர் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார். ஃபேக்டர்ஸ்னால் இப்போ நம்ம ஜீன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அந்த காலத்தில் அவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். இது வந்து அப்போது என்னவாக இருந்தது, ஸ்டேபிள் டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக இருந்தது. ஸ்டேபிள்னால் உனக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? ரியாக்ட் பண்ணால் அது ஸ்டேபிளாக இருக்கும். டிஸ்க்ரீட் அப்படின்னா தனித்தனியான. ஸோ தனித்தனியாக தான் இந்த ஜீன்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் இது இந்த எல்லா ஜீன்ஸுமே என்ன பண்ணுச்சு, ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணக்கூடியது இந்த ஜீன்ஸாக தான் இருந்தது, இல்லையா? அண்ட் இந்த ஜீன்ஸில் என்ன இருந்தது, we had a pair of alleles which did not blend with each other. ஸோ என்னதான் வந்து எனக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஒன்றா ஒரே பேராக இருந்தாலும் ஆனால் இது ரெண்டுமே கேரக்டர்ஸ் எனக்கு மிக்ஸ் ஆகலை. இந்த மாதிரி அவர் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாரு இல்லையா, இது நிறைய பேர்னால ஏற்றுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியா? இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, ஸோ இட் வாஸ் நாட் அக்செப்டட் பை ஹிஸ் கான்டெம்பரரிஸ். கான்டெம்பரரிஸ்னால் அவரோட ஏஜ்லேயே வேலை செஞ்ச ரிசர்ச் பண்ண மற்ற சில சயின்டிஸ்ட்னால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரியா? as an explanation for apparently continuous variations in the nature. ஸோ இப்போ நேச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது, மாற்றங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. பட் ஸ்டில் எப்படி அலீல்ஸ் மிக்ஸ் ஆகலைன்னு நீங்கள் சொல்வீங்க, அப்போ நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே வருது, அப்போ நீங்கள் தப்பாக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கன்சிடரே பண்ணிக்கல. இது செகண்ட் ரீசன். சரியா? ஃபர்ஸ்ட் ரீசன் கம்யூனிகேஷன் சரியில்லை. செகண்ட் ரீசன் அவர் ஜீன்ஸ் பற்றியோ இல்லை அந்த அலீல்ஸ் பற்றியோ சொன்ன ஒரு விஷயம் நிறைய பேர்னால ஏற்றுக்க முடியல. சரியா? தேர்டாக என்னென்னா, Mendel's approach using mathematics to explain biological phenomena was totally new and unacceptable to many of the biologists of his time.
அவரோட காலத்தில் வேலை செஞ்ச மற்ற சயின்டிஸ்ட்டுக்கு இவரோட அளவுக்கு வந்து அந்த மேக்ஸை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. ஏன்னா இவரே வந்து பயாலஜி பேக்ரவுண்ட் கிடையாது, ஹி வாஸ் ஃப்ரம் அ மேக்ஸ் பேக்ரவுண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தாரு. அதனால இவருக்கு அந்த நாலேஜ் எல்லாம் இருந்தது, ரேஷியோலாம் சொன்னார், எல்லாமே ஓகே. பட் இதை மற்ற சயின்டிஸ்ட்னால புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா அவங்க கம்ப்ளீட்லி இன்டு பயாலஜி இருந்திருப்பாங்க. ஸோ மேக்ஸ் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா? ஓகே. ஸோ அடுத்து ஃபைனலி த்ரூ மெண்டல்ஸ் ஒர்க் சஜஸ்டட் தட் factors were discrete units. He could not provide any physical proof for his existence of factors or say what they were made of. ஸோ அப்போதைக்கு ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தனித்தனியாக இருந்ததுங்கிறது மட்டும் அவரோட ரிசல்ட்டாக சொன்னாரே தவிர அதை அவரால் ப்ரூவ் பண்ண முடியலை. ஆல்சோ ஃபேக்டர்ஸ்னு இவ்வளோ தடவை பேசுகிறீங்கல்ல, அந்த ஃபேக்டர்ஸ்குள்ளே ஆக்சுவலி என்னதான் இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கு சொல்ல முடியலை. சரியா? இது கிளியரா? The distinct quality that seems to surround or come from somebody or something. Okay. If I were a time traveler, I would go to 1865 and support Mandela. பண்ணு. ஸோ இது கிளியரா? என்னென்ன ரீசன்னால மெண்டலோட ஒர்க் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் அதுக்கப்புறமா ஐயோ நம்ம அப்போ தான் வந்து கண்டுக்காமல் வச்சுட்டோம், மெண்டலே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நம்ம தான் அவரை மதிக்கலைங்கிறத லேட்டராக அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க 1900s. சரியா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1900ஸ்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட அவர் 1865 இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆஃப்டர் 35 years 1900 3 scientists, Dihybrid, இது யார்? ஹியூகோ டீவ்ரைஸ் தான், வேறு யாரும் இல்லை. தென் காரன்ஸ், வான், இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பவும் வந்து புதஞ்ச விஷயத்தை திரும்பவும் தோண்டி எடுத்து இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஆல்சோ பை திஸ் டைம் due to advancement in microscopy that were taking place, scientists were able to carefully observe cell division. ஸோ இந்த டைமில் தான் எனக்கு மைக்ரோஸ்கோப்பி நல்லா டெவலப் ஆச்சு. அப்போ மைக்ரோஸ்கோப்பியோட அட்வான்ஸ்மெண்ட் வர வர ஒரு செல்லுக்குள்ளே இருக்க ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் பார்க்கவே முடியல. பார்க்காமையே நம்மளோட மெண்டல் தாத்தா ஃபேக்டர் வரைக்கும் சொல்லியிருக்காரு, தனித்தனியாக இருக்குங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்தவங்க தான் வந்து கண்ணால் பார்த்ததுக்கப்புறமா நம்பியிருக்காங்க இதெல்லாம், அப்போவே அவர் சொன்னார் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ திஸ் லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த நியூக்ளியஸ் தட் அப்பியர் டு டபுள். ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் ஆகும் நியூக்ளியஸில்? செல் டிவிஷன் அப்போது நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறாங்க. அண்ட் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, விச் இஸ் டபுளிங். அது என்னது? நியூக்ளியஸ்குள்ளே இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் டபுள் ஆக போகுது டியூரிங் த செல் டிவிஷன். ஜெனட்டிக் மெட்டீரியல், இட் கேன் பி எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இல்லையா? ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டபுள் ஆகுது. அண்ட் இட் இஸ் டிவைடிங் பிஃபோர் ஈச் செல் டிவிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். சரியா? தென் தீஸ் வேர் கால்ட் ஆஸ் குரோமோசோம்ஸ். இப்போ 1902 என்ன பண்ணுறாங்க, குரோமோசோம் மூமெண்ட்டை வந்து படிக்கிறாங்க. 1902 குரோமோசோமோட மூமெண்ட் டியூரிங் மியோசிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரோமோசோம் வந்து அந்த ஈக்விட்டோரியல் பிளேட்டில் அலைன் ஆகுது. தென் ஆஃப்டர் தட் வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு அது வந்து புல் ஆகுது. இதை எல்லாத்தையுமே அவங்க படிக்கிறாங்க. சரியா? வால்டர் சூட்டன் அண்ட் தியோடர் போவெரி, நல்லா பார்த்துக்கோ, இதுக்கு மேலே படிக்க போகிறோம். ஒவ்வொரு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ வால்டர் சூட்டன் அண்ட் தியோடர் போவெரி வந்து என்ன பண்ணுறாரு, குரோமோசோமோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறாங்க. ஓகே, வால்டர் சூட்டன், தியோடர் போவெரி என்ன பண்ணுறாங்க, பிஹேவியர் ஆஃப் குரோமோசோமை வந்து படிக்கிறாங்க. ஸோ இந்த குரோமோசோமோட பிஹேவியர் எப்படி இருந்தது, ஜீன்ஸோட பிஹேவியருக்கு பேரலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரியா? லெவன்த் கோச்சிங் கிளாஸ்க்கு எவ்வளவு? ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு 3,999 ஆஃபரும் இருக்குது, 6,999 ஆஃபரும் இருக்குது. சரியா?
ஒரே நிமிஷம்டா, நான் உனக்கு வந்து சொல்லிடுறேன் இது. ஜஸ்ட் அ மினிட். இந்த ஸ்லைடு வேறு எங்கேன்னு தெரியலையே, அதை தேடி பிடிக்கணுமே. ஒரே நிமிஷம்டா, I'll tell you. ஆமாடா, இது ஃபுல் இயர்க்கான ப்ரைஸ் தான். ஒரே நிமிஷம், நான் உனக்கு வந்து ஸ்லைடு வச்சே சொல்லிடுறேன். This is for one whole year and for all the subjects. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எஸ். ஸோ இப்போ தீமினல் பேட்ச் வந்து 11க்கும் இருக்குது, 12க்கும் இருக்குது. சரியா? இந்த 11th and 12th கோர்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருக்க போகுது. டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த 2 ஹவர்ஸுமே நீங்கள் ஒரே சப்ஜெக்ட் தாண்டா படிப்பீங்க கவினேஷ். சரியா? டெய்லியும் 2 மணி நேரம் ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு சாட்டர்டே வரைக்கும் லைவ் கிளாஸஸ் இருக்கும். சண்டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது, டெஸ்ட் வந்து இருக்க போகுது. சரியா? லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போதே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்கார்டிங்ஸ் கூட பார்க்கும்போது நீங்கள் டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். என்னால் லைவ் அட்டென்ட் பண்ண முடியல மேம், அதுக்கப்புறமா நான் வந்து உட்காந்து ரெக்கார்டிங் பார்க்க முடியுமா? எஸ், அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போதுமே நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பதில் கிடைக்கும். சரியா? இப்போ இதை தாண்டி வி-பட்ஜி ஆப், பீடகோகி ஆப், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இந்த பீடகோகி ஆப்பும் வி-பட்ஜி ஆப் வில் பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இந்த பீடகோகி ஆப்பில் என்ன இருக்குன்னா, நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீட்டு, ஜேடபிள்யூ எல்லாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஸ்டேட் போர்ட்லேயே கிரியேட்டிவ் கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வி-பட்ஜியில் உங்களுக்கு நீட் அண்ட் ஜே ரிலேட்டடான ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கப்போ 2 இயர்ஸ்க்குமே, அதாவது நான் 11th இப்போவே வந்து காசு கட்டிட போகிறேன், 12th இப்போவே காசு கட்டிட போகிறேன், அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து அப்படின்னா அது 6,999 இருக்கும். ஃபார் 2 years 11th and 12th கம்பைன் பண்ணி ஒன் ஷார்ட்டாக 6,999 பே பண்ணலாம். அதே மாதிரி இப்போது நான் 11th மட்டும்தான் மேம் பார்க்குறேன், 12th அடுத்த வருஷமாக பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு 11th போதும், இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் எனக்கு பேட்ச் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இட் இஸ் ஃபார் 3,999. சரியா? இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதில் 2 years அப்படின்னா இன்க்ளூசிவ் ஆஃப் 11th + 12th. இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 11th ஸ்டாண்டர்ட் தீமின்னல் பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ். ஸோ ஆல் த கோர் சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ் இது எல்லாமே இருக்க போகுது. ஒருவேளை நீங்கள் சிஎஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். கட் ஆஃப்க்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கிளாஸஸாக தான் இது இருக்க போகுது. சரியா? இப்போ திஸ் இஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இதுவே 12th பசங்களாக இருக்கீங்கன்னா 1 yearக்கு 3,999 இஸ் த கோர்ஸ் ஃபீ. அண்ட் இதில் உங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயோ இருக்கும் ஆர் சிஎஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். சரியா? தமிழ்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான், 1 மணி நேரம் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. பட் நம்ம மேஜர் சப்ஜெக்ட்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ அண்ட் மேக்ஸ் இருக்க போகுது. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎஸும் இருக்க போகுது. இது வந்து 12th மட்டும்தான் சிஎஸ் அவைலபிள், தமிழ் இஸ் ஆல்சோ அவைலபிள். 11th எனக்கு தெரிஞ்சு தமிழுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சிஎஸ் வந்து இல்லைப்பா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ் மட்டும்தான் 11th. சரியா? இப்போ உங்களுக்கு இது கிளியராக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கவினேஷ், ஆர் யூ கிளியர்? அண்ட் இந்த தீமின்னல் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் நாங்கள் தான் எடுக்க போகிறோம். சரியா? யூடியூப்பில் எடுக்கிற அதே டீச்சர்ஸ் தான்
உங்களுக்கு ஆப்லையும் பெய்ட் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்க போகுது, என்ன ப்ரைஸ் இருக்க போகுது, இது எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ இப்போது இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குப்பா. சரியா? நம்ம லைவ் செக்ஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னு தெரியுமா? லிங்க் எங்கே இருக்குன்னு தெரியுமா கவினேஷ்? இல்லை அதில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? எங்கே இருக்குன்னு தெரியலன்னா சொல்லுங்க. ஓகேப்பா, சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த வால்டர் சூட்டன் அண்ட் தியோடர் போவேரி என்ன பண்ணுறாங்க, குரோமோசோமோட பிஹேவியர், ஜீனோட பிஹேவியர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தாண்டா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் மெண்டலோட லாஸ் எல்லாத்தையுமே இவங்க திரும்ப எடுத்து பார்க்குறாங்க. சரியா? ஸோ மெண்டலோட லாஸ் எல்லாம் திரும்ப எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே அந்த காலத்துலேயே அந்த தாத்தாவே எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, நம்ம தான் கவனிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறாரு. சரியா? 2 alleles of a gene pair are located on homologous sites on homologous chromosome. ஹோமோலகஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது? 11th ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டரை யாருக்கெல்லாம் வந்து இது தெரியாதோ அப்போ அவங்க செல் சைக்கிள் சாப்டரை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இங்கே பாரு, எல்லோ கலரில் ஒரு குரோமோசோம் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பெட்டர்னல் குரோமோசோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இமேஜின் திஸ் இஸ் பெட்டர்னல் குரோமோசோம், அதாவது அப்பாவோட குரோமோசோம். அண்ட் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது இட் இஸ் மெட்டர்னல் குரோமோசோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அம்மாவோட குரோமோசோம். சரியா? இப்போது நம்ம ஒவ்வொருத்தரோட செல்லையுமே குரோமோசோம்ஸ் எல்லாம் பேராக இருக்குங்கிறது தெரியும். அந்த பேராக இருக்கிறதுல ஒன்று அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும், இன்னொன்று அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும். சரியா? செல் டிவிஷன் அப்பவும் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, வி ஹாவ் அ பேர் அப்படின்னா அதில் ஒன்று பெட்டர்னல், இன்னொன்று மெட்டர்னல் குரோமோசோமாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மாவோடு தான் இருக்கும். இப்போ நம்ம அப்பா அம்மாவோட செல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவோட செல்ஸ் எடுத்து பார்க்குறோம்னா அதில் அவங்களோட அப்பா அம்மா குரோமோசோம்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் நம்ம அப்பா அம்மாவோடது இருக்கும், தாத்தா பாட்டியோடது இருக்கும், எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்க போகுது. சரியா? திஸ் இஸ் த ரீசன் சில பேர் வந்து தாத்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. தட் இஸ் த ரீசன். சரியா? ஓகே. ஸோ இப்போ பெட்டர்னல் குரோமோசோம் அண்ட் மெட்டர்னல் குரோமோசோம் வந்து G1 ஃபேஸில் இருக்குது. அடுத்து G2 ஃபேஸில் என்ன ஆகுது, அதே பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் குரோமோசோம் வந்து டெட்ராட் ஸ்ட்ரக்சராக, பைவேலன்ஸ் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆக போகுது. சரியா? ஸோ அடுத்து meiosis 1 அண்ட் meiosis 2 அந்த மாதிரி நிறைய செல் டிவிஷன் எல்லாமே அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு இந்த பெட்டர்னல் குரோமோசோம் ஒன்று இருக்குது, மெட்டர்னல் குரோமோசோம் இன்னொன்று இருக்குது. சரியா? லாஸ்ட்டாக எனக்கு ஜெர்ம் செல்ஸ், அதாவது கேமெட்டாக ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல பேராக இல்லாமல் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதனால தான் பாடி செல்ஸில் எப்போவுமே இட் இஸ் டிப்ளாய்டு இன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேமெட்ஸில் இட் இஸ் ஆல்வேஸ் ஹாப்ளாய்டு இன் கண்டிஷன். சரியா? ஓகே. இப்போது இதை தான் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை தான் குரோமோசோம் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த குரோமோசோம் நம்பர் 1 இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஐபால் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஐபால் கலருக்கு தேவையான குரோமோசோம் 1 இதுதான் வந்து அப்பா கிட்டேருந்து ஒன்று வந்திருக்கு, அம்மா கிட்டேருந்து ஒன்று வந்திருக்கு இல்லையா? இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியாடா? ஒரு குரோமோசோம் அம்மா கிட்டேருந்து வந்திருக்கு, இன்னொன்று அப்பா கிட்டேருந்து வந்திருக்கு. பட் இந்த 2 குரோமோசோமுமே ஒரே ஒரு கேரக்டருக்கு தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, விச் இஸ் ஐபால் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலீல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸில் ஹோமோலகஸ் சைட்டில் எனக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அப்பாவோட குரோமோசோமில் இந்த இடத்துல தான் அந்த ஜீன் இருக்குன்னா அதே இடத்துல தான் அம்மாவோட குரோமோசோம்லேயும் இருக்கும். இதுதான் ஹோமோலோகஸ் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளியரா? அடுத்து போகலாமா? ஃபெலிசிட்டேஷன் டைமிங் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 6 o'clock தான்ப்பா இருக்கும்.
ஓகே சரி. ஸோ இப்போ குரோமோசோமோட பிஹேவியர் அண்ட் ஜீன்ஸோட பிஹேவியர் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டு தென் இட் இஸ் புல்டு டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸாக ஃபார்ம் ஆகும்போது எனக்கு பேரா இல்லாமல் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. சரியா? ஓகே. ஸோ இது தாண்டா குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிச்சது யார்? சூட்டன் அண்ட் பொவேரி ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க. சரியா? அண்ட் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து சும்மா ஒரு பேசிஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதை ட்ரோசோஃபிலா அப்படிங்கிற ஒரு ஃப்ளை இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. பழம்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப சைஸ் சின்னதாக ஒரு ஃப்ளை வந்து அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ட்ரோசோஃபிலா மெலானோகாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் ஃப்ளை. ஸோ இந்த ஃப்ரூட் ஃப்ளைல இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை அவங்க அப்ளை பண்ணி பார்த்தாங்க. சரியா? ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும்னா அதுக்கு லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் வந்து புரியணும். ஸோ இதுதான் ட்ரோசோஃபிலாவில் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ரெண்டு சைமல்டேனியஸ் கேரக்டர்ஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அது என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் ஐ திங்க் அப்போவும் நம்ம முடிக்க முடியாது, ஸ்டில் இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் வேணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்கலாம். சரியா? லிங்கேஜ், ரீகாம்பினேஷன், கிராசிங் ஓவர், இதை பற்றி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸு, பிளியோட்ரோபி, செக்ஸ் டிட்டர்மினேஷன், இது எல்லாத்த பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த கிளாஸை நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேபிளாகவே இல்லை. எனக்கு புரியுது உங்களோட மென்டாலிட்டி வந்து இன்றைக்கி ஓகேவா இல்லைன்னு. அதனால் இந்த கிளாஸை இதோட நம்ம வந்து டாட்டா பாய் பாய் சொல்லி முடிச்சுக்கலாம். சரியா? நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம் கிளாஸை. ஓகே? அட் அ டைமில் வந்து 3 மணி நேரம் இப்போ நீ உட்கார சொன்னாலும் உட்கார மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன், எனக்கு புரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம், நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் வச்சு இந்த சாப்டரை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே பசங்களா? ஆமாம், நீ அன்ஸ்டேபிளாக இருக்கிறது பார்த்தா எனக்கே வந்து அன்ஸ்டேபிளாக மைண்ட் செட் வந்து மாறுது. இருப்பாங்களா 3 மணி நேரம்? இப்போ தான் 1.5 மணி நேரமே ஆச்சு. இதுக்கே 10 பேர் தான் இருக்கீங்க. இதுக்கப்புறம் இன்னும் வந்து 2.5 மணி நேரம் இருக்குது. எடுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ இருக்கணும். இல்லை, நான் யாருக்காக எடுக்கிறேன்? நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா முடிச்சுக்கலாம், போதும். சரியா? ஸ்ராவணி மேம் கிளாஸுக்கு எப்போ வருவாங்க? அவங்க உடம்பு சரியானதுக்கப்புறமா வருவாங்க. உடம்பு சரியில்லாமல் சீக்கிரம் வர சொன்னால் அவங்களால எப்படி வந்து கிளாஸ் எடுக்க முடியும்? கிளாஸ் எடுக்க மயங்கி விழுந்தால் பரவாயில்லையா அவனுக்கு? லெட் ஹர் பி கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அண்ட் தென் அவங்க வந்து கிளாஸ் எடுக்க வருவாங்க. சரியா? ஓகேடா. ஸோ இப்போ கிளாஸை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய். யாரெல்லாம் இன்னும் வந்து லைக் பண்ணாமல் இருக்கியோ கண்டிப்பாக இந்த செஷனுக்கு ஒரு லைக்கை போட்டுரு. ஓகே, பாய்டா.